ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? பாஸ்மதி அரிசியில தக்காளி சோறு. பாஸ்மதி அரிசியை 90% குக் பண்ணி வடிச்சு வச்சிருந்தேன். பல்லாரியையும் கட் பண்ணி வச்சிருந்தேன். தக்காளியை வெஜிடபிள் கட்டர்ல போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இப்படி கட் பண்றதுனால தக்காளியோட ஜூஸ் வேஸ்ட் ஆகாம ரைஸுக்கு தேவையான அளவு புளிப்புக்கு சரியா இருக்கும். எம்டி ஸ்டொமக்ல இன்னைக்கு நான் எடுத்துக்கிடக்கூடியது 400 ml வார்ம் வாட்டர். நேற்று சண்டே அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு வரும்போது அம்மா இட்லி மாவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இட்லி அவிச்சிடலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தோசை பேட்டர் வீட்டில் இருக்குதுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெரியவங்களுக்கு எல்லாம் என்னதான் நம்ம வெரைட்டியா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணாலும் இந்த குட்டீஸ்க்கு மட்டும் இட்லியோ தோசையோ கொடுத்துட்டோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நல்லா சுட சுட சாஃப்டா இட்லியும் ரெடி. சோறை தாளிச்சிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிச்சிட்டு பல்லாரியை சேர்த்து நல்லா வதக்குதேன். அது அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் தக்காளி, உப்பு, வத்தப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துருதேன். இந்த மிக்ஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சா போதும். நம்ம எந்த நேரத்துலையும் தக்காளி சோறு ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரைஸையும் உள்ள சேர்த்து மல்லியிலையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்தேன்னா தக்காளி சோறு ரெடி. நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் தேவைப்பட்டுச்சு, அதையும் சேர்த்து நல்லா கிளறி பாக்ஸ்லையும் பேக் பண்றேன். இது கூட தொட்டுக்கிறதுக்கு தயிர் சம்பளம் ரெடி பண்ணி அதையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ் சிறுபயிரில் கொஞ்சம் ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஊற வச்சிருந்தேன். சரியா ஊறல, அதனால பஸ் வர டைமும் ஆயிட்டு. அதனால பொட்டேட்டோவை கட் பண்ணி உப்பு, கார்ன்ஃபிளவர்லாம் நல்லா கோட் பண்ணி நல்ல சூடான எண்ணெயில பிரெஞ்ச் ஃப்ரைஸா பொரிச்சு எடுத்து கொஞ்சம் பெப்பர் மட்டும் தூவி அதை பாக்ஸ்லயும் கெச்சப்போட பேக் பண்றேன். இட்லி கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் வச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டியும் விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.